வணக்கம். எம்சிஎக்ஸ் கோல்டு ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கும் மற்றும் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கும் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் மாலை 5:46 ஜூன் 24, 2026. இன்ட்ராடேக்கு என்ன எதிர்பார்த்ததுன்னா, இந்த நிலைகளுக்கு இடையில் வர்த்தகம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது 1,46,525க்கும் 1,44,941க்கும் இடையில் வர்த்தகமாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த 1,44,941 உடைத்ததனால் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளது. இது இன்ட்ராடே பேசிஸில். சரி, டெலிவரி பேஸ்டு என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கிலிருந்து கணக்கெடுத்தால் டெலிவரி பேஸ்டு என்ன லெவலில் எதிர்பார்த்தாங்கன்னா, இதை உடைக்கும், அப்புறம் இங்கு ரீபவுண்ட் இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். இதுதான் அவங்க எதிர்பார்த்தது. இப்போ இந்த இடம் டார்கெட் இருக்குல்ல, இது மாறுதலாகி இருக்கிறது. எப்படின்னா, இங்கிருந்து இங்கே இந்த நிலைகளுக்கு, அதனால் இங்கே ரீபவுண்ட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 1,39,305க்கும் 1,41,918 என்ற நிலைகளுக்கு இடையில் ரீபவுண்ட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது என்ன இதில் லெவலில் வச்சுன்னா, இந்த வார ஹைலேருந்து கணக்கு போடும்போது ரீபவுண்ட் இங்கே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இதை உடைக்கக்கூடாது. இப்போ இதோட நிலைகளை பற்றி பார்த்துருப்போம். நேற்றைய க்ளோசிங்கிலிருந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, 1,45,520 உடைக்காது, பிறகு 1,44,563 உடைக்காது. இது இந்த இரண்டு நிலைகளும் டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. இப்போ உடஞ்சிருச்சு. அதனால தான் இந்த டவுன் சைடு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் மேலே ஏறினா 1,47,096, 1,47,211 இந்த இரு நிலைகள் சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. இப்போ இந்த டவுன் சைடு ஏற்பட்டு இருக்கிறது என்று எதனால் பார்த்தீங்கன்னா, இந்த நிலைகள் உடைப்பட்டதனால். சரி, இப்போ டார்கெட் என்ன? இப்போ 1,41,918 வரை இறங்க வாய்ப்புண்டு. அப்புறம் இந்த நிலைகளுக்கு இடையில் ரீபவுண்ட் இருக்கும். அதாவது 1,41,918க்கும் 1,39,305க்கும் இடையில் ரீபவுண்ட் இருக்கும். இதை உடைக்கக்கூடாது. இந்த டார்கெட் இந்த வார ஹையை பேஸ் பண்ணி இந்த டார்கெட்டு புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ ஏற்றம் இருந்தால் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ இதை கடந்தால் தான் ஏற்றம். அப்படிங்கும்போது என்னென்னா, இப்போ புதுசாக இந்த வார லோவை பேஸ் பண்ணோன்னா, இதை கடந்தால் ஏற்றம் 1,49,853 வரை செல்ல வாய்ப்புண்டு. இந்த நிலைகள் கிடைத்தால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் விற்பனை செய்வார்கள். அதே சமயம் இதை தாண்டக்கூடாது. இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.